ஹாய் காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்டா மாடல்ஸ். டேட்டா மாடல்ஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் டேட்டா பேஸில் எங்களோட தரவுகளை எங்களோட டேட்டாஸை எந்த வகையில் எப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா மாடல்ஸில் சொல்ல போகிறது. இதில் மொத்தம் 5 வகையான டேட்டா மாடல்ஸை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃப்ளட் மாடல், ஹைரார்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல். ஃபர்ஸ்ட் ஃப்ளட் மாடல். ஃப்ளட் மாடல் அப்படின்னு சொன்னால் சமதள கோப்பு முறைமை அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஃப்ளட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இங்கே ஃப்ளட் மாடல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா டேட்டாஸையும் ஒரே தரவு அட்டவணையில் சேமிக்கிறார். அதாவது முழு டேட்டா பேஸ்ட டேட்டாஸையும் ஒரே டேபிள்ல பதிவு செய்யறது. இங்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ், ஒவ்வொரு டேபிள்ஸ் இருக்கும். அதாவது இங்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஆசிரியர்களுக்குன்னு சொல்லி ஒரு டேட்டா டேபிள், அது ஒரு தனி டேட்டா பேஸ் ஆகும். ரெண்டாவதா மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள அது ஒரு தனி டேட்டா பேஸ். அடுத்தது நான் அகாடமிக் ஸ்டாஃப்ஸுக்குன்னு சொல்லி தனி ஒரு டேபிள். இப்படி ஒவ்வொரு டேபிள்ஸும் தனித்தனியா இருக்கும். இதுதான் ஃப்ளட் மாடல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றேன். உதாரணமா நாங்க இதுக்கு MS எக்ஸல் ஷீட்டை சொல்லலாம். லெக்சர்ஸ் மார்க்குன்னு சொல்லி ஒரு தனி டேபிள், அதே போல நான் அகாடமிக் ஸ்டாஃப்ஸ்க்குன்னு சொல்லி தனி டேபிள், ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி டேபிள், இப்படி தனித்தனியா டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது தான் ஃப்ளட் மாடல் அப்படின்னு சொல்றது. இதுல நன்மைகள் அப்படின்னு சொன்னா இது மலிவாக கிடைக்கும், அதே போல மிகவும் பாதுகாப்பானதா இருக்கும். அடுத்தது தீமைகள். தீமைகள் அப்படின்னு சொன்னா வேகம் குறைந்ததாக இருக்கும். எங்களுக்கு லெக்சர்ஸ் மாற ஏதாவது டேட்டாஸ் இருக்குன்னு சொன்னா லெக்சர்ஸ் மாற டேட்டா பேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி 3-4 வகையான டேட்டா பேஸ் இருக்கிறதுனால மிகவும் வேகம் குறைந்ததாகும். அதோட எல்லாம் தனித்தனியாக நாங்கள் ஸ்டோர் பண்ணணும், சேவ் பண்ணணும், தனித்தனியாக டேட்டா பேஸ் இருக்கும் அப்படின்றதுனால எங்களுக்கு கூடுதலான ஸ்டோரேஜும் தேவைப்படுது. அடுத்தது ஒவ்வொரு டேட்டாவும் தனித்தனியா இருக்கிறதுனால எங்களுக்கு இதுல டேட்டாஸ்ல டூப்ளிகேஷன் கூட. நாங்க ஒரே வகையான டேட்டாக்கள் பல முறை நாங்க உள்ளிட வேண்டி தேவைப்படும். ஓகே, அடுத்தது ஹைரார்கிக்கல் மாடல். அதாவது ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னு சொன்னா படிநிலை மாதிரி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். எப்படின்னு சொன்னா இதுல டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ஒன்றின் கீழ் ஒன்றாக பேரண்ட், அதுக்கப்புறம் சில்ட்ரன் இப்படின்னு சொல்லி படிநிலை மாதிரியாக நாங்கள் என்ன செய்வோம், இதை டேட்டாவை ஸ்டோர் பண்ணு. இது எந்த மாதிரி சொன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல, அதாவது கீழே வேரிக்கும், வேருக்கு மேல தண்டு, அதுக்கு மேல கிளைகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த உறவு முறை இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ரூட் நோட் எழுதுவோம், அதே கீழே ரெக்கார்ட் 1, அது போல ரெக்கார்ட் 2 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுக்கு கீழே பாருங்க, கீழே நாங்கள் ரெக்கார்ட் 1 கீழே ரெக்கார்ட் 3 and 4 இருக்கும். அப்படியே ரெக்கார்ட் 2க்கு கீழே ரெக்கார்ட் 5, ரெக்கார்ட் 6, ரெக்கார்ட் 7 இப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெவல் பை லெவலாக சேவ் பண்ணிடலாம். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்கிறது லெவல் 0, செகண்ட் ஆகிக்கிறது லெவல் 1, அதுக்கு கீழே லெவல் 3 இப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹைரார்கிக்கலா, அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு என்ன செய்யணும், டேட்டாஸில் சேவ் பண்ணப்படும். ஹைரார்கிக்கல் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்றது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற அந்த மெத்தட்ல தான் டேட்டாஸை ஸ்டோர் பண்றேன். நான் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் வீடியோஸில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டுக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க நான் மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் இந்த வீடியோட லிங்கை போடுறேன், உங்களுக்கு அங்கே போயிட்டு பார்த்துக்கொள்ள. அடுத்தது நெட்வொர்க் டேட்டா மாடல். நெட்வொர்க் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லக்குள்ள இது கிராஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஹைரார்கிக்கல் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லக்குள்ள அது ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி, இது கிராஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். நாங்கள் ஹைரார்கிக்கல் மாடல்ல ஒரு டேட்டா ரெக்கார்டுக்கு ஒரு பேரண்ட் இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். பட் நெட்வொர்க் மாடல்ல ஒரு சில்ட்ரனுக்கு 2 பேரண்ட்ஸ் ஈக்கலாம். உதாரணத்தை பாருங்க, ரூட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னு சொன்னா ரெக்கார்ட் 1, ரெக்கார்ட் 2, அதே போல நாங்கள் ரெக்கார்ட் 3, ரெக்கார்ட் 1 கீழே ரெக்கார்ட் 3 கனெக்ட் பண்ணோம்னு சொன்னா ரெக்கார்ட் 4 ரெக்கார்ட் 2 ஆகும். அப்படியே நாங்கள் ரெக்கார்ட் 5, ரெக்கார்ட் 6 சொல்லி எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இதுதான் நெட்வொர்க் ரிலேஷன் மாடல் அப்படின்னு சொல்றது. பட் நாங்கள் இப்போ கூடுதலா ஹைரார்கிக்கல் மாடலோ நெட்வொர்க் மாடலோ யூஸ் பண்றதில்ல, ரிலேஷனல் மாடல்ஸ் தான் நாங்கள் கூடுதலா இப்போ யூஸ் பண்றது. அடுத்தது என்டிட்டி ரிலேஷனல் மாடல். இதுல நாங்கள் முக்கியமான 3 விஷயங்களை உள்ளடப்போம். ஒன்று என்ன, என்டிட்டி, அடுத்தது அட்ரிபியூட், அதே போல ரிலேஷன்ஷிப். நான் சம்பந்தப்பட்ட என்டிட்டி ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட வீடியோ ஆல்ரெடி இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்கை மேல கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எட் பண்றேன். உங்களுக்கு என்டிட்டினா என்ன, அட்ரிபியூட்னா என்ன, எல்லாத்துக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்னா என்ன, இது போல எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்த்துக்கொள்ள இயலும். ரிலேஷனல் மாடல், அதாவது தொடர்புடைய மாதிரி அப்படின்னு சொன்னா டேட்டாஸ் டேபிள்ஸ்ல ஸ்டோர் பண்ணப்படுறது. அதாவது ரோஸ்களாகவும் கொலம்ஸ்களாகவும் டேட்டாஸ் சேமிக்கப்படுறதுதான் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்றேன். ரிலேஷனல் மாடல்ல பிரைமரி கீ, ஃபாரின் கீ இதெல்லாம் யூஸ் பண்றதன் மூலம் டேபிள்ஸ்களுக்கு இடையிலான உறவு முறையை சுட்டி காட்டுறது தான் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்றேன். நாங்க இப்ப டேட்டா பேஸ்ல உள்ள கீஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரைமரி கீ அப்படின்னு சொல்றது ஒரு கொலம். அது என்ன செய்யும்னு சொன்னா எங்கட அந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு ரோஸையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ண எங்களுக்கு உதவும்.
சரியா? அதோட பிரைமரி கீயா வர வேண்டியது வந்து முழு குளத்துலயும் யூனிக்கானதா இருக்கணும். அது எப்பவும் நல் வேல்யூவை வந்து அலோவ் பண்ணாது. நீங்க இப்ப இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எம்ப்ளாயி ஐடி கொடுத்திருக்கோம். என்ன காரணம்னு சொன்னா இந்த டேபிள்ல எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் தனித்துவமான ஒரு யூனிக்கான நம்பர் அப்படின்னு சொன்னா அது எம்ப்ளாயி ஐடியா தான் நீக்கும். அதோட அது எந்த இடத்துலயும் வந்து டூப்ளிகேட் வேல்யூவாவோ ஒரே தரவு இரு தடவைகளோ அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த தரவும் இல்லாமையோ வந்து வராது. அடுத்தது கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ அப்படின்னு சொன்னா வேட்பாளர் சாவி அப்படின்னு சொல்லி தமிழால சொல்றேன். வேட்பாளர் சாவின்னு சொன்னா அந்த பிரைமரி கீ ஈக்க வேண்டிய இடத்துக்கு வர தகுதியான ஒரு கீ தான் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு குளமா அமைக்கலாம் அப்படின்னு சொன்னா நிறைய குளம்ஸ் எல்லாம் வந்து ஈக்கலும். ஒரு குளம் அப்படின்னு சொன்னா எம்ப்ளாயி ஐடின்ற ஒரு குளமா அமைக்கலாம். அப்படின்னு சொன்னா எம்ப்ளாயி நேம் அதோட சேர்த்து எம்ப்ளாயி ஐடி 2 குளமா அமைக்கலாம் அப்படின்னு சொல்றத நாங்க ஒரு குளம் அல்ல 2 குளம்னு சொல்றது. சரியா? இந்த கேண்டிடேட் கீயும் வந்து நாங்க சேவ் பண்ணிக்கிற டேட்டாஸை யூனிக்கா காட்டுறது தான் இந்த கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்றது. கேண்டிடேட் கீ அதுவும் டூப்ளிகேட் வராது. கேண்டிடேட் கீ அதுலயும் நல் வேல்யூ வராது. கேண்டிடேட் கீயை பாருங்க. இதுல நாங்க எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்றதும் கேண்டிடேட் கீ தான். அதுல இருந்து எம்ப்ளாயி லைசன்ஸ் அப்படின்னு சொல்றதையும் வந்து எங்களுக்கு கேண்டிடேட் கீயா எடுக்கணும். சொன்னா அதுல எந்த ஒரு நல் வேல்யூவும் இல்லை. அடுத்தது எம்ப்ளாயி பாஸ்போர்ட். எம்ப்ளாயி பாஸ்போர்டும் யூனிக் அப்படின்றதுனால அதுவும் கேண்டிடேட் கீல வரும். ஓகே. அடுத்தது அது யூனிக் கீ. அது யூனிக் கீ அப்படின்னு சொல்றது பிரைமரி கீக்கு சிமிலரா இருக்கும். அதுல எந்த ஒரு டூப்ளிகேஷனும் வராது. அதான் நாங்க யூனிக் கீ அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க எம்ப்ளாயி லைசன்ஸ் அதுல வந்து பிரைமரி கீ மாதிரியே யூனிக் ஆகிக்குது. அதே போல எம்ப்ளாயி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றது வந்து பிரைமரி கீ மாதிரி யூனிக் ஆகிக்குது. இதுலயும் எந்த ஒரு டூப்ளிகேஷனும் இல்ல. அப்ப இதுதான் யூனிக் கீ அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஆல்டர்னேட் கீ. ஆல்டர்னேட் கீ அப்படின்னு சொன்னா அந்த குளம்ல பிரைமரி கீயா வர தகுதியான ஒரு குளமா அமைக்கலாம். அப்படின்னு சொன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குளமா வந்து எங்களுக்கு ஆல்டர்னேட் கீயா வரையணும். அது தேவைப்படுற இடத்துல நாங்க இப்ப செலக்ட் பண்ணிக்கிற பிரைமரி கீ இல்லைன்னு சொன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் கீ ஆகிக்கிறத எங்களுக்கு பிரைமரி கீயா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். பட் இந்த டைம்ல நாங்க பிரைமரி கீக்கு ஒரு வேற யூனிக்கான டிஃபைன் பண்ணிக்கும் போது எங்களுக்கு இந்த இடத்துல பிரைமரி கீயா அது அலோவ் பண்ணாது. ஓகே. அடுத்தது சூப்பர் கீ. சூப்பர் கீ அப்படின்னு சொன்னா அது சிங்கிளாவோ அல்லது மல்டிபிள் கீஸை கொண்ட ஒரு குரூப்பா இருக்கும். அது ஒவ்வொரு ரோவையும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த குரூப்பா இருக்கும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சூப்பர் கீயா 3 கீயை என்ன சொல்லி காட்டிக்க பிரைமரி கீ இதுவும் வந்து டேபிள்ஸ்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா குறிக்கிறதுக்கு உதவுது. அதே போல கேண்டிடேட் கீ அதே போல ஆல்டர்னேட் கீ. அடுத்தது ஃபாரின் கீ. ஃபாரின் கீ அப்படின்னு சொல்றது ஒரு டேபிள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டேபிளுக்கு இடையில நாங்க தொடர்பை ஏற்படுத்துற அந்த கீ. சரியா? அது ஒரு டேபிள்ல பிரைமரி கீயா இருந்தது இன்னொரு டேபிள்ல எங்களுக்கு ஃபாரின் கீயா வரலாம். பட் ஃபாரின் கீயா போற அந்த கீ மல்டிபிள் வேல்யூவும் வரலாம். அதே போல நல் வேல்யூஸும் வரலாம். நாங்க இந்த இடத்துல பார்த்தா விளங்கும் டிட் அப்படிங்கிறத வந்து ஃபாரின் கீயா நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்து செகண்ட் டேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கீயா யூஸ் ஆகுது. அடுத்தது காம்போசைட் கீ. காம்போசைட் கீ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அட்டவணையில ஒன்றுக்கு மேற்பட்ட சாவிகளோட சேர்க்கை தான் காம்போசைட் கீ அப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு சப்ளையர் ஐடி அதோட பிளஸ் பார்ட்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் சேர்த்து காம்போசைட் கீ அப்படின்னு சொல்றேன். காம்போசைட் கீ அப்படின்றது பிரைமரி கீயா வந்து வர இயலும். ஆனா பிரைமரி கீ காம்போசைட் கீயா ஆகாது. அடுத்தது ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்றது நாங்க மேல பார்த்த ரிலேஷனல் மாடல் மாதிரி தான். பட் இதுல நாங்க பைத்தன், ஜாவா, விஷுவல் பேசிக், ரூபி, C++, அதே போல C# இது போன்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரிலேட்டடான லாங்குவேஜ் எல்லாம் பாவிப்போம். அதோட நாங்க மேல சொன்ன மாடல்ஸ்னால செய்ய முடியாத கணினிசார் வரைதல் அதே போல ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதே மாதிரி மல்டிமீடியா சிஸ்டம் இது போன்ற விஷயங்களை வந்து ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மாடலால எங்களுக்கு லேசா செஞ்சு கொள்ள இயலும். இதுவரைக்கும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.